எல்லோருக்கும் வணக்கம். நூலக மனிதர்கள் அமைப்பின் சார்பாக நடைபெறுகிற இந்த எனக்கான பாராட்டு விழாவிற்கு முதல் காரணமாக இருந்த அன்புக்குரிய நண்பர் பொன் மாரியப்பன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். அவரோடு துணை நின்று இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கௌரவித்து வாழ்த்துறை வழங்கிய எல்லா பெருமக்களுக்குமே என்னுடைய மனம் நிறைந்த அன்பும் நன்றியும். குறிப்பாக ஆசிரியர் ஜெயபால், நான் அவங்க பள்ளிக்கே சென்றிருக்கிறேன். அவர் மாணவர்களோடு இருக்கக்கூடிய நெருக்கம், மாணவர்களை புத்தகம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அவர் காட்டுகிற ஆர்வம், அவரோட என்னோட சொந்த ஊரான மல்லாங்கனர்லேயே ஆசிரியராக பணியாற்றுகிற ராம்குமார் அவர்கள் தன்னோட வகுப்பறையில் எவ்வளவு புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறார், புத்தக விழாவை கொண்டாடுறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவருக்கு அதுக்கப்புறம் என் மேல இருக்கக்கூடிய அன்பிற்காக விருதுநகர்லேருந்து பயணம் செய்து இங்கே வந்து என்னை வாழ்த்திய அம்பாள் முத்துமணி அண்ணாச்சி அவர்களுக்கு, அது போலவே ஆறுமுகசாமி அண்ணாச்சி அவர்களுக்கு, அவரை சாத்தூரில் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தார். அந்த நாட்களில் அந்த அவருடைய கடை ரொம்ப புகழ்பெற்ற கடை. இன்னைக்கு கூட சண்முக நாடார் சேவு கடை அப்படிங்கக்கூடியது ஒரு பெரிய வணிக நிறுவனம். நீங்கள் நெடுஞ்சாலையில் பயணம் செய்தீங்கன்னா அவங்களோட கடைகளை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு அவ்வளோ பெரிய வணிகம் செய்யக்கூடிய ஒரு தொழில் அதிபர். ஆனால் தன்னுடைய கடையில் எப்பவும் பார்த்தீங்கன்னா புத்தகத்தோடு இருப்பார். இவரோட அடையாளமே வர்றவங்கள பார்க்க மாட்டார், புத்தகம் படிச்சுட்டே இருப்பார். கடையில் ஒருத்தர் தான் அண்ணாச்சின்னு ஏதாவது வேலை சொல்லிகிட்டே இருப்பாங்க. படிச்சுக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ படிக்கிறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 300 பக்கம் 200 பக்கம், திடீர்னு ஒரு 4 நாளில் ஒரு 500-600 பக்கம் புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவார். என்ன இல்லை, தமிழ்நாட்டினுடைய எல்லா எழுத்தாளர்கள் பேச்சாளர்களையும் அவருக்கு தெரியும். அவர் இன்னைக்கு வந்திருந்து எனக்கான ஒரு வாழ்த்துறையை சொன்னது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நான் இங்கே வர நேரத்தில் எல்லாம் 2 பேர் தொடர்ந்து என்னோட இருந்து அன்பு காட்டி உபசரித்து ஒரு ஆழமான நட்பை பேணுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் வட்டாட்சியாளராக இருக்கக்கூடிய ஞானராஜ் அவர்கள். அவருடைய அன்பு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறை வரும்போதும் அவருக்கு எனக்கு தெரியும் அவர்களுடைய பணி நெருக்கடி என்ன, அவங்களுக்கு எப்பவும் இன்னொரு பக்கம் இருந்து அரசாங்கத்திடமிருந்து கழிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி நேரம் செலவிட்டு கூப்பிட்டு பேசி எல்லாம் செய்கிறாரு. இன்னொருவர் காசிம், அவர் வந்தால் எப்பவும் அவரோட எங்கள் கூடயே இருந்து எங்களை அழைச்சி சாப்பிட வச்சு ஒரு அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி என்னோட ரொம்ப விருப்பத்துக்குரிய பேராசிரியர்களான சுவாமி வந்திருந்தாரு, வினோத், இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக, இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நான் பாராட்டு விழா எனக்கு நடத்தணும்னு சொல்லி பல்வேறு அமைப்புகள் என்னிடம் கேட்டபோது நான் அதை விரும்பலை, வேண்டியதில்லை, நான் வாங்கினதோட என்னோட பணி முடிஞ்சிருச்சு. ஒரு எழுத்தாளனுக்கு அளிக்கப்படக்கூடிய விருது என்பது ஒரு நீண்ட தூர ஓட்ட பந்தயத்துல நடுவில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு குளுக்கோஸ் மாதிரி தான். என்ன செய்வாங்க, ஒரு ஜூஸோ குளுக்கோஸோ குடிச்சிட்டு இன்னும் வேகமா ஓடணுங்கிறது தான். அவர் குடிச்சிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்துங்க, அதுக்கப்புறம் ஓடுவோம்னு சொல்ல முடியாது. அதனால இது இன்னும் வேகமாக நீங்க ஓடணும், இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டீங்க, இன்னும் கூட இருக்கு, அந்த ஓடுவதற்கான உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சக்தியை வழங்குவதுக்கு தான் இந்த பானம். 2 நிமிடம் எடுத்துக்கலாம், நீங்க அதை குடிச்சிட்டு ஓய்வு எடுக்கலாம், ஆனால் திரும்ப ஓடணும். ஸோ எல்லா விருதுகளும் நம்மளோட பொறுப்புணர்ச்சியை அதிகப்படுத்துது. நாம செய்து வந்த பணி சரிதான்ங்கிறத நமக்கு உணர்த்துது. நம்மை விட ஒரு விருது வரும்போது நம்மோடு இருப்பவர்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறாங்க. என்னுடைய சின்ன கிராமம், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், என்னை அறிந்தவர்கள் எல்லாரும் அடைகிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு விருது தரக்கூடியது. மற்றபடி எனக்கு எந்த விருதும் அளிக்கப்படும் போதும் அது என்னை ஒன்றும் பாதிக்கவே இல்லை. நான் செய்த காரியங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு மட்டும்தான் நினைப்பேன். எனக்கு முன்னால் அந்த விருதை பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்து பரவாயில்ல, அவர்கள் வரிசையில் நானும் வர்றேனே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். மற்றபடி விருது என்பது அடுத்து செய்ய போற பணிக்கான ஒரு ஊக்கம்தான். இந்த பாஷா பரிஷத் அப்படிங்கக்கூடிய விருதையும் நான் அப்படிதான் பார்க்கிறேன். நான் மாரியப்பன் அவர்கள் தொடர்ந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அதுவும் எப்படி அப்படின்னா அவரோட ஒரு சலூன்ல ஒரு நூலகத்தை அமைத்து இப்படி நூலக இயக்கம் அப்படின்னு சொல்லி நூலக மனிதர்கள் இன்னும் படிப்பதற்கான ஒரு இயக்கத்தை உருவாக்கி இவ்வளவு பேருக்கு இன்னைக்கு எவ்வளவு வேறுபட்ட விருதுகள் கொடுத்தாங்க பாருங்க. எத்தனையோ தமிழ்நாட்டினுடைய பெரிய பெரிய விருது வழங்குகிற விழாக்கள், தொலைக்காட்சி நடத்துகிற விழாக்களுக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த இவர்கள் கொடுத்த வரிசையில் எங்கேயும் யாரும் விருது கொடுக்கவே. ஆசிரியர்களுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க, புத்தகம் படிக்கிற மாணவர்களுக்கு விருது கொடுக்குறாங்க, கதை சொல்லுகிறவர்களுக்கு விருது கொடுக்குறாங்க, நூலகம் நடத்துகிறவர்களுக்கு விருது கொடுக்குறாங்க. அவ்வளவு விருதுகளை கொடுக்கக்கூடிய இவர்கள் பெரிய வசதியானவர்கள் அல்ல, எளிய மனிதர்கள்.
அப்போ அவர்கள் தங்களோட உழைப்பிலிருந்து பணத்தை செலவு பண்ணி உங்களை கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய முக்கியமான பணி என்பது அவர்களை அரவணைத்து கைகோர்த்து இதை இன்னும் எடுத்துட்டு போறதுதான். உங்க எல்லோரோட ஒத்துழைப்பும் இருந்தா இது தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரியான இயக்கமாக மாறும். ஏன் அப்படின்னா இங்க அல்ல, பலவேறு மேடைகளில் நான் சொல்லுவேன், ஒரு சின்ன ஊர்ல சின்ன அமைப்பு இவ்வளவு பேரை வாசிப்பவர்களை கௌரவப்படுத்த முடிகிறது. என்ன கௌரவம் அது? நீங்க நல்லா படிக்கிறீங்க, நீங்க நல்லா கதை சொல்றீங்க, நீங்க நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துறீங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இது போல ஒரு ஷீல்டு வழங்கப்பட்டிருக்குன்னா இதுதான் நீங்கள் அதற்காக வாங்கிய முதல் விருதாக இருக்கும். அப்ப அவர்களுக்கு வாசிக்க மட்டுமல்ல, வாசிப்பை மேம்படுத்தவும் இயக்கமாக கொண்டு செல்லவும் அதை மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகணும்னு ஆர்வம் இருக்கு. இதை அருண் பிரசாத் தான் துணை நின்று செய்கிறார். அவருக்கும் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் என்னிடம் எதை பத்தி பேசலாம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எதையாவது ஒரு சிறப்புரை நிகழ்த்துறதா இருந்தா எதை பத்தி பேசலாம் அப்படின்னு. நானே தான் இந்த முறை சொன்னேன், எழுத்தாளனின் உலகம் அப்படிங்கிறத பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு. மாரியப்பன் கூட கேட்டாரு, எழுத்தாளன் உலகம்னா என்ன சார்? சொல்றேன் இங்க அப்படின்னு. எனக்கு இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் நான் என்ன பேச போறேங்கிறத பத்தி என் மனதில் ஒரு எண்ணமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு மாலையில திடீர்னு ஒரு 4 மணிக்கு எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதை தொடர்ந்து வாட்ஸ்அப்ல ஒரு சில புகைப்படங்களை அனுப்புனார். நீங்க தூத்துக்குடியில இருக்கிறேன்னு நினைக்கிறேங்க, மறக்காம அங்க இருக்கக்கூடிய எஸ்ஏவி பள்ளியில் ஒரு 300-400 ஆண்டு கால பழமையான பாப் மரம் இருக்கு, பார்த்துருங்க அப்படின்னு அந்த மெசேஜ் வந்தது. நான் உடனடியாக அவர்களை நம்ம ஜெயபால் அவர் நண்பர்களை எல்லாம் அழைச்சி, உங்க ஊர்ல அப்படி ஒரு மரம் இருக்கா அப்படின்னு. இருக்கு சார், பார்த்துருக்கேன் அப்படின்னு. நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ள போய் பார்த்தா அவ்வளவு அற்புதமான ஒரு மரம். அது ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்கக்கூடிய மரம். அந்த மரத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மரம் எவ்வளவுன்னா ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி போல 1,00,000 லிட்டர் தண்ணீரை அது சேமித்து வைத்துக் கொள்ளும். 1,00,000 லிட்டர்னா எவ்வளவு பெருசு பாருங்க. ஒரு ஊரே ஒரு 6 மாசத்துக்கு குடிக்கிற அளவுக்கான தண்ணீரை வைத்துக் கொள்ளக்கூடிய பெரிய மரம் அது. அந்த மரத்தினுடைய பூக்கள் வெள்ளை நிறத்துல இருக்கும், இரவில தான் பூக்கும். அந்த மரத்தினுடைய காய்கள் பழமாகிறதுக்கு 6 மாதம் ஆகும். அது 1.5 கிலோ இருக்கும் ஒரு பழம், மிகப்பெரிய பழம் மரம். அந்த மரத்தை இப்ப அந்த மரம் நிறைய ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்கு, இந்தியாலே அங்கங்க இருக்கு. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு உங்களோட மூதாதையர்கள் ஒருத்தர் தான் அந்த மரம். ஒரு 300 வருஷத்துக்கு மேலப்பட்ட யாரையாவது நீங்க பார்க்க முடியுமா என்ன உங்க ஊர்ல? அந்த நிறத்தோட நிழல்ல அதோட அடியில போய் நான் நிற்கும் போது நான் உணர்ந்தேன், ஒரு பெரிய ஆசி எனக்கு கிடைக்கிறது. இந்த அவை விளங்கியதல்ல, அந்த இயற்கையினுடைய ஆசி இருந்தது இல்லையா? அந்த மரத்தோட இலைகளுக்கு கீழே போய் நான் நிற்கும் போது, ஒரு 300 ஆண்டு கால பழமையான ஒரு மரத்தின் கீழே நிற்கிறேன்னா எத்தனை தலைமுறைகளை, எவ்வளவு இயற்கையினுடைய சீற்றத்தை, எவ்வளவு புயல் மழையை, எவ்வளவு வெக்கையை, எவ்வளவு சூரியனையினுடைய ஒளியை அது கடந்து வந்திருக்கும். ஆனால் அது நமக்கு ஒன்று சொல்லுது எப்படின்னா, காலத்தில் நீங்கள் வேறொன்று நின்றால் உங்க இடம் உங்களுக்கு தான், அது ஒன்றும் மாறிடாது. தேடி வந்து பார்க்கக்கூடியவர்கள் தேடி வந்து பார்ப்பாங்க, அதனோட நிழல்ல இருப்பாங்க. அப்போ அந்த மரம் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. நான் அந்த மகிழ்ச்சியோட தான் இங்கே வந்தேன், பேச தொடங்கினேன். இந்த மேடை தான் நண்பர்களே அப்போ எனக்கு ஒரு உண்மையை உணர்த்தியது. இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாரு? மாரியப்பன் ஒரு சிறிய சலூன் வச்சிருக்கிறார். அண்ணாச்சி ஒரு பெரிய வணிகம் செய்கிறார், காஃபி தூள் வணிகத்துல தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு பெரிய வணிகர் அவர். ஆறுமுகசாமி அண்ணாச்சி ஒரு வணிகரா இருக்கிறார், பள்ளி ஆசிரியரா இருக்கிறாங்க, தாசில்தார் இருக்காங்க. இவர்களை எல்லாம் ஒரே வரிசையில் எது உட்கார வச்சிருக்கு? புத்தகம் வாசிப்பு. அது என்ன படிக்கிறாங்கிறது இல்லை, புத்தக வாசிப்பு இவர்களை எல்லாம் இணையானவர்களாக உட்கார வச்சிருக்கு. இன்னொன்று, என் வாழ்க்கையில் நான் சம்பாதித்தது இவர்களை தான். பணத்தை வேறு வேறு துறையை சேர்ந்த, வேறு வேறு வயதை சேர்ந்த, வேறு வேறு பின்புலத்திலிருந்து வரக்கூடிய எல்லோரையும் நான் சம்பாதித்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு எழுத்தாளனாக அதுதான் என் உலகம். இவர்களை நான் எப்படி சம்பாதித்தேன்? இவர்களுக்கு எவ்வளவு வருடமாக எனக்கு நேரடியாக தெரியும். எல்லோரும் புத்தகத்தினுடைய தான் தெரியும். எல்லாம் புத்தகம் படித்து பேச தொடங்கிய பிறகுதான் தெரியும். நீங்கள் உங்கள் கைகளை கொஞ்சம் நீளமாக நீட்டினீங்கன்னா இன்னொரு பக்கம் இருந்து இன்னொரு கை வந்துடும். அந்த கை யாருடையதுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் தான் முதல்ல உங்க கைகளை நீட்டணும். நீங்க நீட்ட தொடங்கிய உடனே எதிர்முனையிலிருந்து இன்னொரு கை வரும் என்பதனுடைய அடையாளம் தான் அது. இப்போ என்னுடைய எழுத்து வாழ்க்கை என்பதை இது போல என்னை உருவாக்கிய பலருடைய நட்பு,
அது எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருக்கலாம், என்னுடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய நூலகராக இருக்கலாம், அல்லது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய தாத்தா, பாட்டி, மாமா, சித்தின்னு இவங்களுக்கெல்லாம் எல்லோருமே சேர்ந்து என்னை உருவாக்குனாங்க. அதை அடுத்த கட்டத்துக்கு என்னுடைய நண்பர்கள் எடுத்துட்டு போனாங்க. ஒரு எழுத்தாளனாக ஒரு முழு நேரமா வேற எந்த வேலையும் செய்யாத ஒரு எழுத்து மட்டுமே செய்யக்கூடிய எழுத்தாளன் நான். மற்றவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க, ஓய்வு நேரத்தில் எழுதுறாங்க. நான் எந்த வேலையும் பார்க்கல. ஒரு முழு நேரமாக ஒருத்தர் எழுத்தாளரை எழுத்தை மட்டும் செய்யும் போது அதுல பெரிய வருமானம் இருக்காது, நிறைய நெருக்கடிகளை சந்திக்கணும். அதை நான் சந்திக்கும் போது நான் விரும்பிய வாழ்க்கைங்கிறதுனால அதை சந்திக்கிறேன்னு நான் எடுத்துக்கிடுவேன். அந்த கஷ்டத்தை நான் தானே வேணும்னு நினைத்தேன். அப்ப நான் எனக்கு அது கிடைக்கட்டும் அல்லது கிடைத்தால் சந்திக்கணும் நான் நினைப்பேன். ஆனால் அதை என்னுடைய குடும்பம் ஏற்றுக்கொண்டது. என்னுடைய மனைவி, பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களுடைய உறுதுணை இல்லாமல் இந்த மாதிரியானாலும் நான் எந்த வெற்றியும் அடைந்திருக்க முடியாது. அதனால இந்த எல்லோருக்குமே இந்த சபையில் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒருவன் அந்த செயலை சரியா செய்யறேன், அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போறேன் அப்படின்னு. நோபல் பரிசு மோயான் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டது. அவர் சீனாவினுடைய ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் தன்னுடைய நோபல் பரிசுடைய உரையிலேயே ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார். அவங்க அம்மா ஒரு விவசாய கூலியாக இருந்தவங்க. அந்த காலத்துல சீனால எல்லாம் விவசாய கூலியா இருந்தாங்கன்னா கடினமான வேலை, 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்க அவ்வளவு உடல் உழைப்பை கொடுக்கணும், ஓய்வே எடுக்க முடியாது. இடையில நீங்க போய் சாப்பிட்டுட்டு வரணும்னா கூட இங்க பாதி சாப்பாட்டுல வேலை பாருங்கன்னு துரத்திடுவாங்க, அடிப்பாங்க. ஒரு முரட்டு ஆள் அந்த வயல்ல இவர்களுக்கெல்லாம் காவலர். இந்த பெண்கள் யாராவது கொஞ்ச நேரம் போய் ஓய்வெடுக்க போனாங்கன்னா கூட அவர் சண்டை போடுவார், திட்டுவார். இவங்க அம்மா ஏதோ ஒரு நேரம் அழுகிற குழந்தையை பார்ப்பதற்காக போகும்போது அவர் வேகமா ஒரு குச்சியால அவங்க அம்மாவை அடிக்கிறார். அடிச்சா அந்த அம்மா தடுமாறி விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த அம்மாவை அடிச்சுட்டே இருக்காரு. இந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருக்கான், ஐயோ அம்மாவை அடிக்கிறாங்களே. ஆனா இந்த பையனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அம்மா அடி வாங்கிட்டு திரும்ப போய் வேலை பார்க்குறாங்க. இவருக்கு ஆழமா அது மனதில் இருக்கு, அம்மாவோ ஒருத்தன் அடிச்சான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, பார்த்துட்டே இருந்தமே அப்படின்னு. கொஞ்ச காலம் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் படிச்சு வேலைக்கு போய் அவங்க குடும்பம் வேற இடத்துக்கு போயிட்டாங்க. நீண்ட பல வருடங்கள் ஆயிடுது. ஒரு 30 வருஷம் கழிச்சு இவங்க அம்மாவும் அவரும் ஒரு சந்தைக்கு போகும்போது இந்த சந்தையில் ஒருவர் வயதான ஆளு உட்கார்ந்து போற வர்றவங்ககிட்ட ஏதாவது காசு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறார். இவருக்கு பார்த்த உடனே தெரியுது, இப்போ உட்கார்ந்து சந்தையில காசு கேட்டுட்டு இருக்கவன் தான் அம்மாவை அடிச்ச அந்த ஆள். இத்தனை வருஷத்துல உடல் வலு எல்லாம் போய் குடும்பம் துரத்தி விடப்பட்டு யாருமே இல்லாம இருக்கான். ஆனா அந்த கோபம் மறையவே இல்லை. ஸோ ஒரு குச்சி எடுத்துட்டு அந்த ஆளை அடிக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா இந்த ஆள் தான் அம்மாவை அடிச்சான், இப்ப நான் உறுதியா இருக்கிறேன், அம்மாவுக்கு செய்ததுக்கு நான் கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அடிக்க போறதுக்காக அந்த குச்சியை எடுக்கும் போது அம்மா தடுக்கிறாங்க. தடுத்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க, என்னை அடித்தவனும் இந்த ஆளும் ஒண்ணு இல்லை. என்னை அடித்தவன் இளமையினுடைய துடிப்பில் அடித்தான், இது ஒரு முதியவர். அந்த தண்டனையை இளமையில் உள்ளவனுக்கு தான் கொடுக்கணுமே தவிர இவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. என்ன அப்படின்னா, மனிதர்களை நீங்கள் தண்டிக்க கூடாது. இன்னொன்று, ஏதோ ஒரு வயதில் செய்த தவறுக்கு ஏதோ ஒரு வயதில் தண்டிக்கக்கூடாது. எல்லாம் தாண்டி மனிதனுடைய மனதில் தீராத அன்பும் கருணையும் இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஏன் தன்னை அடிச்சவனை மகன் அடிக்கட்டுமே நினைக்கலையே, மன்னிச்சு விட்டுலாம். ஏன்னா உங்களுடைய கால்களில் பலம் இல்லாமல், உங்களுடைய மனதில் தைரியம் இல்லாமல் எப்போல்லாம் நீங்க வீழ்ந்துடுறீங்களோ அப்போ உங்களை யார் தண்டித்தாலும் உலகம் ஏற்றுக்கிறார். நீங்கள் எவ்வளவு மோசமான மனிதனாக இருந்தா கூட அந்தால இப்ப எங்க போய் அடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இதை கவனிக்க சொல்கிறது, இதை எழுத வைக்கிறது, இதை கற்றுத்தருகிறது. இன்னும் சொல்ல போனா எல்லா மனிதர்களும் அவங்கவுங்க பலவீனத்தால் உண்டானவங்க தான். அவங்க எல்லாரும் ஒண்ணு இல்லை, வேற வேற வயதுல வேற வேற விதமா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல வைக்கிறது. அப்போ எழுத்து ஒரு பாடம். எழுத்து என்பது கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி. இப்ப எங்கேயோ யாரோ சீனால தனக்கு நடந்ததை சொல்லும் போது எனக்கு நான் பார்த்த மனிதர்கள், எங்க ஊரு, எனக்கு தெரிந்த முகங்கள், அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு நண்பரோட வீட்டுக்கு போய் தங்கியிருந்தேன். அந்த நண்பருக்கு ஒரு பொதுவான இன்னொரு நண்பர் என்னை பார்க்கறதுக்கு வந்தார், அறிமுகப்படுத்திட்டு என்கிட்ட சொன்னார், சார் இவரோட கதை வித்தியாசமானது, நீங்க கேளுங்க, எழுதலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எழுதுறதுக்கு என்கிட்ட நிறைய கதை இருக்கு, ஆனால் எந்த கதையும் கேட்க விரும்புவேன், சொல்லுங்க. அவர் தன் வாழ்க்கையில நடந்த உண்மையான நிகழ்ச்சியை சொன்னார். அவருக்கு பெண் பார்ப்பதற்காக
நிறைய இடங்கள்ல தேடி இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வீட்டில் பெண் பார்க்க போயிருக்காங்க. ஒரு நடுத்தர குடும்பம் அது. இவர் போய் அந்த வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காரு. பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இவருக்கு அந்த முதல் பார்வையிலேயே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேசின விதம், நடந்துகிட்டது எல்லாமே இவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க நடுத்தர குடும்பமா இருக்காங்க, அவங்கள்ட்ட பண வசதி இல்லை, எதிர்காலத்துக்கு நமக்கு பெருசா செய்ய மாட்டாங்க அப்படின்னு இவருக்கு ஏதோ தோணிட்டு நேரடியா அந்த பொண்ணோட அப்பாட்ட ஒன்றும் சொல்லாம வந்துட்டாரு. அந்த அப்பா வெளியில வந்து கேட்டிருக்காரு, சார் எங்களால அதையும் செய்ய முடியாது, எளிமையான குடும்பம் தான், இவ்வளவுதான் செய்வோம். உங்க வீடு பொண்ணெல்லாம் ஓகே சார், ஆனா எனக்கு வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட முடியாது அப்படின்னு போயிட்டார். போன பின்னாடி இவங்களுக்குள்ளாடி உறவே இல்லை. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவரும் இவரும் ஒரே மார்க்கெட்ல சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர் வந்து இவர் அந்த மாமனாரா வரப்போறவர் இவர்கிட்ட வந்து திரும்பி கேட்கிறாரு, இப்ப மனசு மாறிட்டீங்களா, இப்போ அது உங்களுக்கு சரின்னு சொல்லுவீங்களான்னு. இல்லைங்க, வேற இடத்துல கல்யாணம் பேசிட்டோம், வேற இடத்துல நடக்க போகுது. அப்படின்னா நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கிட கூடாது, உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாமா அப்படின்னு. இவருக்கு அவங்க வீட்டுல பொண்ணே எடுக்கல, ஆனா அந்த மாமனார் தன்னையே மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு அதை எப்படிங்க, இல்ல ஒரு ஆசைக்காக கூப்பிட்டுக்கிறேன்னு கூப்பிட்டுக்கிட்டாரு. இன்னும் 1 வருடம் 2 வருடம் நடக்கிறது. அந்த பெண் எந்த மாப்பிள்ளை பார்க்க வந்தாலும் அந்த அவர் மாதிரி பாருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவரை மாதிரினா அவர் தான் வேணான்ட்டாரம்மா அப்படின்னு. ஆனா நல்ல மனுஷன்ப்பா. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பிடிச்சிருச்சு, இந்த அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவருக்கு தான் பிடிக்கல. இவர் வந்து வசதி கருதி வேணான்னு சொல்லிட்டார். வேற கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் பிறந்துருச்சு. வாழ்க்கையில் இவர் எங்கெங்கயோ வேற வேற வேலைகள் பார்த்துட்டாரு. அந்த பொண்ணுக்கு வேற ஏதோ கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஆனா அந்த பெண்ணினுடைய தந்தை இவரே ஏதாவது ஒரு இடத்துல எங்க பார்த்தாலும் சத்தமா மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவருக்கு கூச்சமா இருக்கு, நான் உங்க மாப்பிள்ளை இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க, எங்களுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை, எங்க பொண்ணை கட்டினாலும் நீங்க தான் மாப்பிள்ளை, பொண்ணை கெட்டாட்டாலும் நீங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னு. வேறு ஒரு தருணத்தில் ஒரு பேருந்துல இவர் அந்த திருமணம் செய்து கொள்றதா இருந்த பொண்ணை அவங்க கணவரோட பாக்குறாங்க. அந்த கணவர்கிட்ட அந்த பொண்ணு சொல்ற, இவர் தான் என்ன கட்டிக்கிறதா இருந்தாரு, ஆனா நீங்க கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. அப்பா அவரை வேடிக்கையா சொல்லுவாங்கல்ல, அவர் சொல்றாரு, சார் நீங்க மாட்டிக்கிற வேண்டிய இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னப்பா அந்த பொண்ணு மனதில் இருந்து தன்னை அறியாம சொல்லியிருக்கு, இவரை கட்டிட்டு இருந்தானா நான் வேற மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னு. நடக்கவே நடக்காத திருமணம், அவர்களுக்குள் உறவே ஏற்படவில்லை. ஆனால் மனிதர்கள் ஏன் இப்படி ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்திட்டே இருக்காங்க? அவரை வெறுக்கணும் தானே. என் பொண்ணை கட்டிக்கிட மாட்டேன்னா நீ போடா அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லலை. தன்னை வேணான்னு ஒருத்தன் ஒதுக்கிட்டு போறான், அந்த பொண்ணு மனதுல அவர் மேல ஆசை இருந்துட்டே இருக்கு. எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கு, திருமணம் ஆயிடுச்சு, வேற வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஆனால் இவன் சரி, இவ்வளவு நடந்த பின்னாடியாவது இந்த மனிதனுக்கு குற்ற உணர்வு வரணும்ல, நம்மள அப்படி நடத்துறாங்களே இல்லை. அவர் என்னிடம் சொல்றார், அவர் ஒவ்வொரு முறை மாப்பிள்ளைன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த பொண்ணை கட்டியிருக்கலாமேன்னு சொன்னது சார், அப்புறம் ஏன் வேணான்னு சொன்னீங்க. அவர் ரொம்ப இதா சொல்றாரு, பணம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்றலான்னு தப்பா நம்பிட்டேன் சார். இல்லாத வீட்டில் நான் உண்மையில் பெண் எடுத்திருந்தா நல்ல வாழ்க்கையை அமைஞ்சிருந்திருக்கேன் சார். வசதியான வீட்டில் நான் பெண் எடுத்து, வசதி இருக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னார். அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு தொடர்பே இல்லை. ஆனா என் மனதில் அந்த மாமனாரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவர் எப்படி இருப்பாரு, அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க, யார் இவர்கள்? உறவு என்பது ஏற்படுத்திக் கொள்வதுதான். அந்த ஏற்படுத்திக் கொள்ளுகிற உறவில் நிறைய உறவுகள் பிரிவால் பிரிந்து போயிடலாம், நடக்காம போயிடலாம், சந்திக்காம போயிடலாம். ஆனால் அந்த உறவு ஏற்படுமோ என்று நம்புகிற அந்த மனம் மாறவே மாறாது. அதனால்தான் இன்னும் மனிதர்கள் புரிந்து கொள்ளவே முடியலன்னு சொல்றோம். அப்படின்னா நடக்காத திருமணத்தின் வழியாக ஒரு உறவு, நடக்காத திருமணத்தின் வழியாக ஒரு அன்பு, நடக்காத திருமணத்தின் வழியாக இருக்கு. ஒருவேளை நாளை அந்த பெண்ணிற்கு ஏதேனும் நெருக்கடி என்றால் அவர் இந்த பையனுக்கு தான் போன் பண்ணுவார், தம்பி என் பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க போய் செய்யக்கூடாதா. இது என்ன வாழ்க்கை? அப்போ யோசித்து பாருங்க. நம்ம சுத்தி நடக்கிற எல்லாரும் நமக்கு தெரிந்த நாம பார்த்த ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு அசாதாரணமான பக்கம் இருக்கு. தன்னை யாரோ ஒருவர் இப்படி மாப்பிள்ளைன்னு கூப்பிடும் போதெல்லாம் நடக்காத திருமணத்தை பற்றி அவருக்கு குற்ற உணர்வு இருக்கு. அப்போ இதைதான் எழுத்தாளர்களுக்கு எழுதுகிறோம், இதைத்தான் கவனப்படுத்துகிறோம்.
அப்ப எழுத்தாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த உலகத்தை, அதனுடைய தெரியாத பக்கத்தை, உங்களுக்கு தெரிந்த மனிதரை, அவருடைய தெரியாத விஷயங்களை எழுதணும். இப்ப எழுத்துக்கு ஏதானும் ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் பெற்றதை, மறந்ததை, கடந்ததை, நினைவில் வைத்திருப்பதை, நினைவில் வைக்காமல் இருப்பதை எல்லாமும் எழுத்தாளனுக்கு தேவையாது. எழுத்தாளன் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்திருக்கான். எங்கோ ஒரு 300 ஆண்டு கால மரம் இருந்தால் எனக்கு என்ன? ஆனால் நான் அந்த மரத்தை பார்த்து ஏன் வியக்கிறேன், ஏன் ஒரு பொது மேடையில சொல்றேன் அப்படின்னா, மறந்ததை நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறது தான் எழுத்து. உங்க பக்கத்துல இருக்கு. நீங்கள் இந்த கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் யாரோ சிலர் அங்க போய் பார்ப்பீங்க. அது உங்கள் மாணவர்களுக்கு போய் சேரும், உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு போகும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செய்தி நம்பிக்கையாக மாறி, அந்த நம்பிக்கை இன்னொரு தலைமுறைக்கு சென்று, அது அடுத்த தலைமுறைக்கு போய், அப்படித்தான் நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா நினைவுகளும் காப்பாற்றப்படுது. மனிதனுக்கு மனிதனுடைய மனதில் அவன் எப்போ எந்த பக்கம் எவனவா மாறுவான்னு தெரியவே தெரியாது. எனக்கு ரொம்ப பிடித்தமான எழுத்தாளர் புதுமைப்பித்தன். அவருடைய நிறைய கதைகளை நான் படிச்சிருக்கேன். அவரை ஒரு ஆசானாக அவரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கேன். அவர் சித்தின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. சித்தினா சித்தி அடைவாங்க இல்லையா, அவங்கள பத்தி, ஞானம் அடைகிறத பத்தின கதை. அதுல செண்பகராமன் பிள்ளைன்னு ஒருத்தர் வசதியா இருக்காரு, எல்லா வாழ்க்கையினுடைய இன்பங்களையும் அனுபவிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் இந்த வாழ்க்கை வேண்டாமே அப்படின்னு உதறிட்டு வெளியே கிளம்பி போயிட்டார். முதல் நாள் வரைக்கும் எந்த அறிகுறியும் கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு புரியவே இல்லை. அவர் நல்லா தானங்க இருந்தாரு, சந்தோஷமா தானே இருந்தாரு, ஏன் இன்னைக்கு போயிட்டாரு? அவருக்கும் தெரியல. ஏன் திடீர்னு இன்னைக்கு மத்தியானத்தோட இந்த வாழ்க்கை போதும், நாம துறவியாயிடலாம், வீட்டை விட்டு போயிடலாம். இந்த சாதாரண மனுஷங்களை போல மனைவி, பிள்ளை, வீடு, குடும்பம், அந்தஸ்து இதெல்லாம் வேண்டாம், நாம வெளியேறி உலகத்தை பார்த்து போயிடலான்னு போறார். போக ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா யாரோ கூப்பிடுறது போல இருக்கு. அது யார் கூப்பிடுறாங்க? அவருடைய கடந்த காலம் தான் அவரை கூப்பிடுது. வந்துருங்க வந்துருங்கன்னா அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் குரலாக அவருக்கு கேட்குது. அவருடைய தொழில் அவரை கூப்பிடுது, வந்துருங்க அப்படிங்குது. அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்திருப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவருக்கு அதெல்லாம் வெறும் பிரம்மை, நிஜம் இல்லைன்னு நினைச்சு போறார். துறவி ஆகிறார். துறவு வாழ்க்கையில் வாழும் போது எல்லாமும் அவருக்கு கடந்த காலத்தில் இருந்ததெல்லாம் தேவையில்லைன்னு போயிடுச்சு. கதை அவரை பற்றியதில்லை, அவர் விட்டுட்டு போன வாழ்க்கையை பற்றியது. இவர் போயிட்டாரு, இவரை பொறுத்த மட்டும் அவரோட வாழ்க்கையிலிருந்து துண்டிச்சிட்டார். அப்படி துண்டிக்கப்பட்டால் ஒரு குடும்பம் என்ன ஆகும்? இவருக்குரிய சொத்துக்களை யார் பராமரிப்பாங்க? இவங்க பிள்ளைங்களை யார் பராமரிப்பாங்க? இவர் உறவினர்களுக்கு யார் பதில் சொல்வாங்க? எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். யாராவது ஒருவர் பொறுப்பை ஏற்கணும். அவருடைய தங்கை அந்த பொறுப்பை ஏற்கிறாங்க. அண்ணன் விட்டுட்டு போனது எல்லாத்தையும் நான் இனிமே நிர்வகிக்கிறேன், அண்ணன் சரியா பார்த்துக்கிட்ட மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தங்கையை நிர்வகிக்கிறாங்க. தங்கியே அந்த வணிக நிறுவனத்தை தன் கையில் எடுக்கிறாங்க. தங்கியே குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சரிய கஷ்டங்களையும் பார்க்கிறாங்க. அப்போ இவருடைய உறவினர்கள்ல சிலர் இவர்கிட்ட, இந்த அம்மா ஏன் எடுத்துக்கிடுது, எல்லா சொத்தையும் அண்ணன் சொத்தை அபகரிக்க பாக்குதா, நமக்கு கொடுக்கூடாதா, அவர் தான் இல்லையே அப்படின்னு உறவினர்கள் இவங்க மேல வழக்கு தொடுக்கிறாங்க. அண்ணனுக்காக அவங்க வழக்காடுறாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது இவருக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் வீட்டை விட்டு வெளியேறி போனவர்களுக்கும் வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம். நீங்க ஆபீஸ் போன பிறகு வீட்டுல என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு வீடு இயல்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இடைப்பட்டிருக்கக்கூடிய நேரம் என்பது வீட்டில் இருப்பவர்களுக்கான நேரம். அங்க உண்மையில் ஒரு பெரிய பூகம்பம் அடிச்சிருக்கோம், என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதிலும் வெளியேறி வேலைக்காக வெளியூர்களுக்கு போயிடுறாங்க, வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. அவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் வளர்வதை கண் முன்னாடி பார்க்க முடியாது. அன்றாட சிரமங்கள் தெரியாது. மின்சாரம் போன இரவில் விழித்திருந்து பிள்ளைகளுக்கு விசிறி வீசிட்டக்கூடிய மனைவியை தெரியாது. எழுந்து கொள்வதற்கு தடுமாறி விழுகக்கூடிய தந்தையை பிடிப்பதற்கு கை இருக்காது. அப்படின்னா இவர்கள் எங்கோ இருக்கிறாங்க, பணம் வருகிறது கரெக்ட், ஆனா அவங்க அப்பா கீழே விழுகும் போது அந்த பணமா கை வச்சு பிடிச்சிடும் இல்லையே. அப்போ வெளியே போறவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தேவை, நெருக்கடி, குடும்பத்துக்காக எல்லாம் சரி. ஆனா இருப்பவர்கள் அவர்களை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிக துயரத்தை, கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு அண்ணன் ஏன் இப்படி போனாருன்னு ஒரே மன கஷ்டம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடலாங்க. மனிதர்கள் வேண்டுவது என்ன அப்படின்னா, நீங்க செய்யக்கூடியதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தான். என்ன காரணம் சொன்னாலும் நம்புவதற்கு 4 பேர் தயாராக தான் இருக்காங்க. அப்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போனோம்னா 6 மாசம் கழிச்சு சாமியார் வந்து திரும்பி வந்துருவேன்னா பரவாயில்லன்னு அனுப்பிடுவாங்க. ஆனால் காரணம் சொல்லாமல் போகும்போது எல்லா காரணங்களும் அவர்களுக்கு நினைவு வருகிறது.
இன்னொன்று, யார் மீதும் நம்பிக்கை இல்லையே உனக்கு என்று வருத்தமாக இருக்கு. அந்த அம்மா அண்ணன் எப்படியாவது திரும்பி வந்துட மாட்டாரான்னு பாக்குறாங்க. ஒரு கோவில் வாசலில் அண்ணா இதே போல துறவியா உட்கார்ந்துருக்கத தங்கை பார்க்கிறாங்க. எவ்வளவு பணமும் செல்வமும் செல்வாக்கும் வசதியும் வாழ்க்கையின் எல்லா இன்பங்களையும் அனுபவித்த அண்ணன் கோயில் வாசல்ல இப்படி உட்கார்ந்துருக்காரு. அந்த அம்மாவுக்கு பார்த்த உடனே ஒண்ணுமே தொல்ல, கண்ணீர் வருது. அண்ணனுக்கும் பார்த்த உடனே தெரிஞ்சது, இப்படிப்பட்ட கண்ணீர் விடக்கூடிய உறவுகளை எல்லாம் விட்டுட்டு நான் ஏன் துறவியா இருக்கேன்? ஏமா அழுற அப்படின்னா, நீ விட்டுட்டு போயிட்டேன்னா எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும், அதனால நான் எல்லாத்தையும் பார்க்கறேன்னு சொல்றாங்க. இவருக்கு இந்த துறவு வாழ்க்கையிலிருந்து திரும்பி வந்துடலாமா அப்படின்னு தோணும். கேஸு கோர்ட்டு அதுல நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் இருக்கிறேம்மா, நான் இருந்து தீர்த்து வைக்கிறேம்மான்னு சொல்றாரு. சரிண்ணே வா அப்படின்னு போய் அவங்க போய் ஒரு காஃபி குடிக்கிறாங்க. அந்த காஃபி அவரை பழையபடி இல்வாழ்க்கைக்கு இழுத்துட்டு வந்துச்சு. ஒரு எழுத்தாளன் ஒரு பிரச்சனையை சொல்லும் போது பிரச்சனையில அவரை வீட்டுக்கு அழைத்து வரக்கூடியது என்ன? ஒரே ஒரு காஃபி. நீங்க உங்க வீட்டுல குடிச்ச காஃபியை இன்னொரு முறை அதே டேஸ்ட்ல இருந்து நல்லா இருக்குன்னு குடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்துருவீங்க. அப்புறம் உங்க துறவெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்க துறவெல்லாம் அவ்வளவுதான். அப்போ மனித மனதினுடைய ரகசியங்களை எழுத்தாளர்கள் கண்டறிந்துறாங்க. மனித மனதனுடைய விசித்திரங்களை சொல்றாங்க. சொல்லும் போது அதனுடைய இரண்டு பக்கங்களையும் சொல்றாங்க. புதுமை பித்தன் ஆண், அவர் ஒரு பெண் இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு பெண்ணினுடைய அகம் தெரிகிறது, கண்ணீர் தெரிகிறது, துயரத்தை புரிந்து கொள்கிறார். அதே நேரத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியேறி போன மனிதனும் இல்லை, ஆனா அவருக்கு வீட்டை விட்டு வெளியேறி போனவருடைய பிரச்சனை தெரியுது. இந்த கதையை படித்த பிறகு நீங்க நாளை சாலையில் யாராவது ஒருவர் இப்படி நடந்து போகும்போது பார்த்தா உங்களுக்கு ரெண்டுமே ஞாபகம் வரும். இவர் என்னைக்காவது ஒரு காவி குடிச்சு திரும்பி போயிடுவாரு அப்படின்னு ஞாபகம் வரும். இன்னொன்று, இவரை பிரிந்து இவருடைய குடும்பத்தினர் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு பரிவு ஏற்படும். அந்த பரிவை உருவாக்குவதுதான் எழுத்தாளனுடைய முதன்மையான பணி. உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மீது, உங்களுக்கு அறிந்தவர்கள் மீது, அறியாதவர்கள் மீது எல்லார் மேலையும் ஒரு பரிவை ஏற்படுத்தி அந்த பரிவின் வழியாக உலகத்துல எல்லாதான் நடந்தாலும் நாம ஒருவருக்கொருவர் அன்பு காட்டணும், ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு ஏதேனும் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனதை உருவாக்குவதுதான் எழுத்தாளனுடைய வேலை. நான் நீண்ட காலம் இவ்வளவு பயணம் செய்து நிறைய படித்து நிறைய பார்த்து தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லோரும் முக்கியமானவர்கள் தான், நான் முக்கியமானவன்கிறது இல்லை. யாருக்குமே திறமை இல்லாதவர்களும் இல்லை, யாருமே முக்கியமானவர்கள் இல்லாமலும் இல்லை. ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கும் அங்கீகரிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் குறைவார். அல்லது சிலரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேரால் அங்கீகரிக்கப்படலாம். ஆனால் யாராவது ஒருவர் என் வாழ்நாளில் நான் இதுவரைக்கும் ஒரு பாராட்டை கூட கேட்டதில்லைன்னு சொன்ன ஒருத்தர் கூட கிடையாது. கண்டிப்பாக அவருக்குரிய பாராட்டு அவருக்குரிய தருணத்தில் குறைவாகவாது கிடைத்திருக்கும். போதுமானதாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை. திரும்ப திரும்ப இந்த உலகத்துக்கு மகிழ்ச்சி தேவைப்படுகிறது. மகிழ்ச்சி கடையில் வாங்கக்கூடிய ஒரு தின்பண்டம் இல்லை, இனிப்பு இல்லை. எதை வாங்கினாலும் அந்த மகிழ்ச்சி தற்காலிகமாக இருக்குங்கிறதுனால மகிழ்ச்சியைத்தான் எழுத்தாளன் கொடுக்க பார்க்கலாம். நல்ல கதை படிக்கும் போது உங்க மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நல்ல கதையை கேட்கும் போது, நல்ல கதையை சொல்லும் போது உங்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மகிழ்ச்சி என்பது நீங்க இடம் மாறினா வந்துருமா? வந்துடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அமெரிக்காவில் பார்க்குற வேலையை வேணான்னு விட்டுட்டு எங்கள் ஊரில் போய் விவசாயம் பார்க்க போகிறேன் சார், சந்தோஷமா வாழலான்னு. சந்தோஷமா வாழ்வியான்னு தெரியாது, இடம் மாற்றம் வேணா ஏற்படும். சந்தோஷம் என்பது இடம் மாறுவதாலோ அல்லது நீங்கள் பதவி உயர்வதாலேயோ பணம் படைத்ததாலோ கிடைச்சிடாது. எப்போ நிஜமான சந்தோஷம் நடக்கும்? இந்த மேடை அதுக்கு ஒரு உதாரணம். இந்த மேடையில் வாங்கியவர்கள் எல்லாரும் சின்ன சின்ன விளக்குகளை போல சின்ன சின்ன சந்தோஷத்தை பெற்றாங்க. ஒரு பெரிய கார்த்திகையின் போது நம்ம நிறைய விளக்குகளை ஏற்றி வைப்போம். எல்லாமே பெரிய விளக்குகள் அல்ல, சின்ன அகல் விளக்குகள். ஆனால் 100 விளக்குகள் ஒரே இடத்தில் எரியும் போது அந்த இடம் அவ்வளோ அழகாய். இன்னைக்கு அத்தனை சிறு சிறு சிறிய சிறிய விருதுகளாக எல்லா விருதுகளும் ஒன்று சேர்ந்த போது அந்த வெளிச்சம் தான் உண்மையில் எனக்கு கிடைத்த பாராட்டாக நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையான மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். இந்த மகிழ்ச்சியை உருவாக்கியதற்காக திரும்பவும் நான் மாரியப்பனை நன்றியோடு நினைவு கொள்றேன். அவருடைய செயல் தொடர்ந்து செய்யட்டும். நீங்க எல்லோருமே அவருக்கு உறுதுணையாக இருங்க. புத்தகங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை, ஆனால் உங்களுடைய விருப்பம் அது. அது குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க புத்தகம் படித்தா அது எல்லோருக்கும் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை உண்டாகும். நான் ஒரு எழுத்தாளனாக அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னா,
என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் புத்தகம் படித்தவங்க. எனக்கு ஒரு காட்சி ஞாபகத்தில் இருக்கு. என்னுடைய அம்மா ஒரு பக்கம் படிச்சுட்டு இருப்பாங்க, அப்பா படிச்சுட்டு இருப்பாங்க, என்னோட மாமா சகோதரர்கள் எல்லோருமே ஆளு கையில ஒரு புக் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. படித்த புத்தகங்களை பத்தி பேசுவாங்க. அதுதான் என்னையும் புத்தகம் எடுக்க வைத்தது. அதுதான் என்னையும் புத்தகத்தை பத்தி பேச வைத்தது. அப்போ ஒரு வீடு முன்னுதாரணமாக இருந்தால் 1000 புத்தகங்கள் அல்ல, உங்களுக்கு பிடித்தமான 50 புத்தகங்கள் நீங்க வச்சிருந்தா கூட போதும். ஆனால் அதை நீங்கள் ஆசையாக படித்து பேசி கொண்டாட தொடங்கினீர்களால் அந்த மாற்றம் என்பது உங்களுடையதல்ல, உங்கள் தலைமுறையிடுது. ஒரு தேசத்திலே அந்த மாற்றம் உருவாகும்னு சொல்லி இந்த தருணத்தில் இந்த வாய்ப்புக்காக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.